ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பண்ட்ரியில் சூப்பரான ஹெல்த்தியான முழு உளுந்து தொகையில் தான் பண்ண போகிறோம். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இந்த சூடாகலை. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எல்லாத்த பற்றியும் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்கல்ல, என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? நான் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. மேக்ஸிமம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. 200% யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப தவிர்க்க முடியாது. எனக்கு சப்போஸ் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் வந்தது அந்த மாதிரி இதுன்னா நான் பொரிக்கிறதுக்கு மட்டும் வச்சுப்பேன். ஓ, அதாவது சமையல் வாங்க மாட்டேங்க. நான் போய் ரீஃபைண்ட் ஆயிலில் தேடி வாங்க மாட்டேன். நம்ம ஊர் கடலெண்ணெய் அதுவுமே எனக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு 4-5 பிராண்டை மாற்றி மாற்றி வாங்குவேன். ஒரே இது வாங்காமல். இப்போ இந்த மிளகாயை போட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த தொகையல். எங்கே அதை ஜார் 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 இப்போ அது கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. ரொம்ப கருகிற வேணாம். அது நம்ம இதில் மாற்றிடலாம். குவான்டிட்டி நீங்கள் சொல்லவே இல்லை. ஒரு 5-6 மிளகா அவரவர் வீட்டில் எவ்வளோ உரப்பு சேர்ப்படோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது ஒரு 3/4 கப் அளவு உளுந்து. இந்த 3/4 கப்புனா காட்டுறேன். என்ன உளுந்து? கருப்பு ஃபுல் தோலோட ஃபுல்லாக இருக்கிறது. இதே கருப்பான ஒரு விஷயத்தை நான் இப்போ காமிக்க போகிறேன். எல்லாரும் தைரியமாக இருங்க. மெதுவாக மெதுவாக. இவங்க தான் எங்களோட ஆண்டி, அண்டங்கக்கா ஆண்டி. இவங்க பெற்ற 3 குஞ்சுகளுமே கிஸ்மிஸ் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்குங்க. காலையில் 3 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வரும். சம்டைம்ஸ் 2 குழந்தைங்க கூட்டிகிட்டு வரும். காக்கா குஞ்சு சொல்கிறேன் நான். இப்படி 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 பறக்கிறது, குனிஞ்சு இது பண்ணுறது, அடையப்பா எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது நாங்கள் கண்குளிர பார்த்தோம். உண்மையிலே நல்லா இருந்தது. ஒரு தாய்மைன்றது மனுஷங்கிறதுல உள்ள எல்லா ஜீவராசிகள்கிட்டையுமே அதை எப்படி கற்றுக் கொடுத்து கரெக்டாக அது ஆக்சுவலாக அண்டங்காக்காலாம் நாங்கள் ரொம்ப ரேராக தான் பார்த்துக்குவோம். இங்கே தான் என்னமோ ஒன்று கூடு கட்டி இங்கே இருக்குது. மற்றபடி மேலே காக்கா தான் நிறைய வரும். கிஸ்மிஸ் வச்சுருக்கிறது தெரியும். அதுக்கு கிஸ்மிஸ் சாதம் வைப்போம். அதனால் அதுக்கு வழக்கமாக சாப்பிட்டு போயிருங்க. இந்த கருப்பு இதில் ஏமா செய்றீங்க? இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது? சொல்கிறேன். மெதுவாக சிந்தாம கண்ணாடி வளையல் போட்டுக்கணும். ரொம்ப நல்லது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் உடம்புக்கு. அதாவது இது போட்டுக்கிட்டா உங்கள்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் வராது. இதில் இரும்பு சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகம் உள்ளன. இது இரத்த சோகை, எலும்பு பலவீனம், இருதய நோய் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், அதாவது உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்ற பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. மேலும் இது உடல் எடையை குறைக்க, மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் சிரமங்களை குறைக்க, அதாவது வயிறு வலி, ரொம்ப இந்த கை காலில் வலி, இது எலும்புக்கு ரொம்ப பலம். கால்சியம் சத்து வேணும். அதாவது பெண்களுக்கு கால்சியம் சத்து நல்லா இருந்ததுனாலே அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் வராது. ஹார்மோன் இன்பேலன்ஸ்னு சொல்கிறோம்ல, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர்தைராய்டுன்னு அதெல்லாம் வராது. நல்லா உடம்பையும் ஒரே இதாக வச்சுக்கணும். அந்த மெயின் வைல் டயட் டயட்னால் என்ன, உடனே பட்டி கிடக்கிறது டயட் கிடையாது. சரியான டயட். காலையில் 8:30, மதியானம் 1:30, சாயங்காலம் ஒரு 7, 10 மணி அதெல்லாம் சாப்பிட்றது அது இதே கிடையாது. அது ஒழுங்கே கிடையாது. அதாவது அது கரெக்டான டைம் கிடையாது.
எனக்கு இன்னொரு டவுட்டு, இந்த கருப்பு வந்து இவ்வளோ கருப்பா இருக்குல்ல, இது வறுபட்டுருச்சுங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? அது தெரியும், இந்த வாசனை வருது பாரு, எப்படி வாசனை வருது, இந்த கொஞ்சம் நேரம் மாதிரி இருக்கு பாரு. ஓ ஆமா, நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம் இரு. ஆமா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கு. வாசனை பிரமாதமாக வருது. இப்போ இதை வந்து இந்த மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா தெரியுதுங்கம்மா. இந்த எள்ளை இது ரொம்ப சும்மா ஒரு 2 ஸ்பூன். இது ரொம்ப ஈஸியானது, ஆனால் ரொம்ப வலுவானது, ஸ்ட்ரென்த்தானது, நல்ல உடம்புக்கு நல்லது செய்கிறது. நிறையங்க தேவையில்லாத வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அவங்க ஊர் கிளைமேட்டுக்கு அவங்க உடம்பு அதுக்கு செட் ஆகிருக்கும். நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு ஆஸ்பத்திரி இங்கே ஜாஸ்தியானது காரணமே வெளிநாட்டு உணவுகளெல்லாம் சாப்பிட்றதுனால தான். நம்ம ஊர் பழங்கள், நம்ம ஊர் நாட்டுக்காய், அதே மாதிரி நம்ம ஊரில் விளையிறது சீசன் ஃபுட்டு. மாம்பழம்னா இந்த மாம்பழம் சீசனில் டெய்லி கூட மாம்பழம் சாப்பிடலாம், தப்பே இல்லை. அந்த காலத்தில் எப்படி குனிஞ்சு நிமிந்து களை எடுக்க, நாற்று நட, எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. இன்னாருன்னு இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதனால் அவளுக்குலாம் வியாதி ஆஸ்பத்திரி பார்த்தோன்னா ரொம்ப தள்ளி ஒன்றே ஏதாவது இருக்கும். இப்போ தெருக்கு 4 ஆஸ்பத்திரி இருக்குது. அது இந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வராது. ரொம்ப தெரிக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நான் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வறுக்க வேண்டியது எல்லாமே வறுத்தாச்சு. இதுக்கு புளி நாரெலாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க, தொண்டை லெண்டியில் மாட்டிக்கும். அதனால் நான் ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணிட்டு தான் போடுவேன் எப்போவுமே. அதே மாதிரி போடுங்க. புளி சேர்த்தாச்சு. ஒரு 3-4 பத்தை அளவுக்கு தேங்காய். புளி எவ்வளோ? புளி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ். கொஞ்சம் புளிப்பு நல்லா தூக்கலாக இருக்கணும்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு அளவாக இருக்கும். நல்லா ஒரு கொத்தமல்லி. இதெல்லாமே நல்லது, பிபிக்கெலாம் நல்லது. பிபிலாம் வராமல் பார்த்துக்கும். கொத்தமல்லி நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. ரத்த ஓட்டம் நல்லா இதாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. நந்தினிஸ் பேண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக அதான். ஒரு 2 ஆறுக்கு கருவேப்பிலை. மெயினானது பெருங்காயம் சேர்த்தாச்சு. ஏன்னா முழு உளுந்து கொஞ்சம் கேஸும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கேஸ். அதனால் அதுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு திருப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு திருப்பிட்டு வந்திருக்கேன். இது பயங்கர சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்குறவங்க நாங்கள் சும்மா கிடையாது, இன்றைக்கே செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் போடுறீங்க. இது அன்பு கட்டளை. இந்த வாசனை நீங்களும் அனுபவிக்கணும் தான். கண்டிப்பாக நல்லதை தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். என்னாச்சுங்கம்மா? உப்பு போடணும். உப்பு போட வந்துட்டீங்களா? ஓகே. பில்லா பண்டம் குப்பையிலே. இப்போ ஃபஸ்ட் கிளாஸான ஹெல்த்தியான யம்மியான கருப்பு உளுந்து மல்லி தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வாவ், நான் இப்போவே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது தோசைக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தச்சி மம்மு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறேன், எலுமிச்சம்பழம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நாக்கு 40 அடி நீளம். நான் அப்ரூவ் கொடுக்குறேன் இதுக்கு. அம்மா சொன்ன மெத்தடை நான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்து இதை அழகாக ரசிச்சுக்குவோம். அடுத்து இதோட வாசனையை அனுபவிச்சுக்குவோம். அப்புறம் இதை டேஸ்ட் பண்ணுவோம். நான் இது பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா இதை விட அது ஈஸியாக. சாப்பிடும் போல இருக்கு. சாதத்தில் பேசி சாப்பிடலாம். இது இருந்தால் நீங்கள் பழைய சாதம் கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். பழைய சாதமே டபுள்னு உள்ளே போயிடும். பிடிக்காத உப்புமாவுக்கு கூட தொட்டு சாப்பிடலாம், அதுவும் டபுள்னு போயிடும். இதை நீங்கள் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உண்மையிலே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவீங்க ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம். இங்கே
அம்மா பூனை தேங்காய் சூப்பராக இருக்குமா. எல்லாரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நந்தினிஸ் பேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆரோக்கியமான ரெசிபிஸ் கற்றுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். ட்ரை பண்ணி பாருங்க. பாய் பாய்.